அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு தமிழ் இஸ்லாமிக் ஹிதாயா. 3 நேரங்களில் வரும் சிரிப்பும் 3 நேரங்களில் வரும் தூக்கமும் அல்லாஹு தஆலாவை கோபமடைய செய்யும். அது என்ன நேரம்ன்றது தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். ஒருவேளை இந்த விஷயங்களை நீங்க செய்யக்கூடியவர்களா இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த தவற மறுபடியும் பண்ணாதீங்க. முதல்ல நம்ம தூங்கக்கூடாத 3 நேரங்களை பத்தி பார்க்கலாம். அல்லாஹு தஆலாவுக்கு திக்கர் செய்யும் மஜ்லிஸ்ல நம்ம தூங்குறத தவிர்க்கணும். திக்கர் மட்டும் இல்லாம பயான், துவான்னு அல்லாஹு தஆலாவை நினைவு கூறும் எல்லா இடங்களிலும் நம்ம தூங்காம இருக்க முயற்சி செய்யணும். 2வது, ஃபஜர் பாங்கு கொடுத்ததுக்கு பிறகும் இஷாவுக்கு முன்பும் தூங்குறவங்க மேல அல்லாஹு தஆலாவோட கோபம் அதிகமாகும். 3வது, ஃபர்ல தொழுகையின் போது தூங்குவது. இது நம்மள நிறைய பேர் செய்யாத ஒரு தவறு தான். ஆனா நமக்கே தெரியாம சில நேரம் நம்ம கண்கள் மயங்கும். குறிப்பா ஃபர்ல தொழுகையில. தொழுகைக்கு முன்னாடி தூக்கம் வர மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்து அதுக்கப்புறமா நம்ம தொழுக ஆரம்பிக்கணும். இனி நம்ம சிரிக்க கூடாத 3 நேரங்களை பத்தி பார்க்கலாம். இதுல ரொம்பவே முக்கியமான ஒண்ணு, மையத்துக்கு முன்னாடியோ இல்ல மௌத்த வீட்லயோ நம்ம சிரிக்கிறத தவிர்க்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசாவை நம்ம பார்த்தோம்னா அதுக்கு மரியாதை கொடுக்கணும்னு நமக்கு கற்று தந்திருக்காங்க. அதனால அப்படிப்பட்ட இடங்களுக்கு போய் நம்ம தேவையில்லாதத பேசி சிரிக்க கூடாது. 2வது, கபர்ஸ்தான்லயோ இல்ல கபருக்கு முன்னாடியோ நம்ம தேவையில்லாதத பேசி சிரிக்க கூடாது. 3வது, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அல்லாஹ்வை நினைவு கூறும் பயான் நடக்கிற இடங்களிலோ இல்ல திக்கர் மஜ்லிஸ்லயோ நம்ம சிரிக்க கூடாது. இந்த 3 விஷயங்களும் கேட்க சாதாரணமா இருந்தாலும் நாம கவனத்துல வைக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் தான் இதுவும். இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நீங்க மரணித்த பிறகும் உங்களுக்கு நன்மை வந்து சேர்ந்து கொண்டே இருக்க இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு வீடியோவை ஜாரியான சதகாவா நினைச்சு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அல்லாஹு தஆலா நம் அனைவரின் வாழ்க்கையிலும் ஹைரும் பர்க்கத்தும் தந்து அருள் புரிவானாக. ஆமீன்.